நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கம் முருகன். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு வேலைக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாள். இந்த நேரத்தோடு வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கு என்னையே போகிறோம். கொழும்பு போகிற வேலையும் இருக்குது. கொழும்பு போகிற வேலையும் ஒன்றும் இருக்குது. இப்போ நாளைக்கு பேப்பர் இங்கே வாசிக்குது. தெரிஞ்சானே கொழும்பில் இருக்குமா பேப்பர்? தலைமுறையை தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டம் தான். பார்ப்போம். அங்கே போய் இது வாசிப்போம். டெய்லி நியூஸ் கிடைக்கிற பேப்பர் வரும். சரி, இந்த வெள்ளிக்கிழமை 28/3/2025 பங்குனி 14ஆம் நாள். பயனுள்ள விதத்தில் கூட்டத்தை நடத்துக. தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியிடம் மக்கள் கோரிக்கை. எங்கள் தென்மராட்சி எங்கள்கிட்ட இங்கே சாவச்சேரி அவர் தன்னை கோட்டையிட சொல்லுவார். என்ன பயனுள்ள விதத்தில் கூட்டத்தை நடத்துக என தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியை பார்த்து பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில். அப்படி அவர் அங்கே என்ன அது அப்படி ஒன்று விடாது. அது அவருக்கு அங்கால கொடுத்துருக்கு, இவருக்கு இந்தியாவில் கொடுத்துருக்கு. என்ன அதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு தலைமை வகித்த இளங்குமரன் எம்பியை மட்டம் தட்டி பேசினார். நாட்டின் அபிவிருத்திக்கு 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 1000 மில்லியனை வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா, அதில் இவ்வளவு நிதியை தென்மராட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் பெற்றுத்தர முடியும் என தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய நிலையில் இறுதியாக 5000க்கும் 5 வரும். அதே நேரம் 1000க்கு 1 வரும். இப்போதாவது நான் கேட்பது விளங்குதா என வினவியிருந்தேன். அதே நேரம் இளங்குமரன் எம்பி அர்ச்சுனாவை நோக்கி எனக்கு வாழைப்பழத்தை உரித்து ஊட்ட வேண்டாம் என கூறிய போது, குரங்குக்குத்தான் வாழைப்பழம் ஊட்ட முடியும். அடுத்த கூட்டத்திற்கு வாழைப்பழத்துடன் வருகை தருகிறேன், அதுவரை பொறுமை காக்கும்படி அர்ச்சுனா எம்பி குதர்க்கமாக பேசியிருந்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் வைத்தியரே தவிர மின்பட்டியல் பதிப்பவன் அல்ல எனவும் கூட்டத்தில் கருத்து வெளியிட்டதுடன், நான் அமைச்சரிடம் ஏதும் கேள்வி கேட்டால் அமைச்சர் என்னை டே என்று பேசுகிறார் என்றும் அர்ச்சுனா எம்பி தெரிவித்தார். அர்ச்சுனா எம்பி இவ்வாறு கூட்டத்துக்கு பொருத்தமற்ற விடயங்களை தொடர்ச்சியாக பேசி வந்தமையால் பொறுமை இழந்த மக்கள், தென்மராட்சி சமூக செயற்பாட்டாளர்கள் சிலர் கூட்டத்தை பயனுள்ள விதத்தில் கொண்டு நடத்துமாறு கூட்டத்தில் எழும்பி வினவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சனம் வழிகிட்டு வேறு வழியில் தானே அவர் அதுதான் நல்ல விஷயங்கள் கதைக்கிறார். அந்த இப்படியான விஷயங்களால கொஞ்சம் பிரச்சனை தானே. அந்த ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை காய்ச்சார் பேருந்து மற்ற இடத்த பேருந்து என்னதை நெடுக சொல்லுவான்ட்டே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றப்பா என்னட்டு சொல்கிறது, அங்கேயும் ஒரு குழப்பம் வந்துருக்கு தானே. அங்கேயும் குழப்பம் தாங்க. கவனம் மின்சார பட்டியல் ஒன்று கேட்குறவங்க அவர் வேலை செஞ்சவர். அதில் அவர் மின்சார பட்டியல் மின்சார சபையில் வேலை செய்தார். மின்சார சபையில் வேலை செய்தானே இதுக்கு வந்தவர். அவர் மின்சார சபை ஊழியர். இளங்குமரன் இவர் அதிபர் யாருங்க ராஜீவன் கௌரவ பாராளுமன்ற அதுக்கு அதுகளை சொல்லி எனக்கு அதுகள் சொல்லக்கூடாது. அது சரி, அர்ச்சனா டாக்டர் கொஞ்சம் தாழ்மையாக அவரை கேட்டுக்கொள்ளணும். அது நெடுக சொல்லக்கூடாது தானே. நெடுக என்ன ஒரு விஷயத்தை சொல்லி ஒன்று இருந்தால் இப்போ அது எங்களுக்கு மதிப்பில்லாமல் போடும் இல்லையே. சரி, ஒரு கூட்டத்துக்கு ஒரு விஷயம் முடிஞ்சு அதோட விட்டுவிட்டா இந்த விஷயம் முடிஞ்சு. எனவே இந்த மக்கள் குழம்புறளத்துக்கு வைக்கக்கூடாது. என்ன அப்புறம் அது பெரிய கரைச்சலாக. ஆனால் நேற்று நல்ல விஷயங்களெல்லாம் கதைச்சிருக்கிறேன். நல்ல விஷயங்களெல்லாம் கதைச்சிருக்கிறேன். கேள்விகளெல்லாம் கேட்டு அது சில கேள்விகள் கேட்கத்தான் வேணும். கேள்விகள் கேட்காட்டியும் ஒன்று நடக்காதான். ஏன்னா கேள்விகள் கேட்டால் தான் அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கும். அது சரி, அதெல்லாம் நாங்கள் வரவேற்கக்கூடிய விஷயங்கள். அந்த இதுதான் ஒரு கவலையாக தான் கிடக்குது மாதிரி. என்ன சரியில்லை. சரி, அது புன்னாலை கட்டுவனில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது. ஆனால் அது இதுக்கும் வளர்க்குறதாமே மருத்துவத்துக்கும். பூனேரி மன்னாரிலும் மே 6ஆம் தேதியே தேர்தல். அங்கேயும் அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லியாச்சு. என்ன
மிகவும் நேர்மையான முறையில் திஸ்ஸ விகாரை சர்ச்சைக்கு தீர்வு புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி. எது திஸ்ஸ விகாரை? அங்கே மிகவும் நேர்மையான முறையில் திஸ்ஸ விகாரை பிரச்சனை தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சையை அரசாங்கம் தீர்த்து வழங்கும் என புத்த சாசன அமைச்சர் ஹினிதும் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். பூனேரி பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்பு. அங்கே ஒன்றும் தண்டது நிலை பூனேரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பித்த அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித்த ஆட்சியாளர் வடிவ அலர்ட் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க புலவட்டவங்களெல்லாம் அங்கேயும் செய்தாங்களோ தெரியா? எங்கள் மான் கட்சி ஊசி கட்சி செய்தோ தெரியலையே. வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி பணி நேற்று முன்தினம் முடிவடைந்த 3 பிரதேசங்களுக்குமான தேர்தல்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சேர்ந்ததும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது சரி. ஏப்ரல் 22, 23, 24ஆம் தேதியில் தபால் மூல வாக்குப்பதிவு நாள் குறிச்சாச்சு. அரசு உத்தியோகத்தர்களுக்கு குறிச்சாச்சு நாள். அப்படின்ற போட்டோ எல்லாம் 22, 23, 24 ஏப்ரல் இல்லை. ஏப்ரல் 6 என்னடா? ஏப்ரல் 6 தானே. மே 6 தான். அனுர அரசுக்கு மக்கள் அழுத்தம் கொடுக்கின்றது. இல்லை அனுர அரசு மக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது. சஜிதையா அப்போ அவர் என்ன செய்கிறேன்டே தெரியாம கதைக்கிறது. ஏதோ போட்டு கதைச்சு துளைச்சி விடுவோமா ஏதோ கதைப்பார். அவர் அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒன்று சேர போறாங்க. அவர் ரணிலும் இவரும் மைந்தையெல்லாம் ஒன்று சேர போறாங்க. ஜே இம்மியை விடவில்லை என்று சொல்லிட்டார் சைத்தையா. எல்லாம் சரி வராது. நான் ஏன் அந்த அளவுல பீக்காக இருக்கிறேன். எவ்வளவு செல்வா கூட இருக்கிறேன் இல்லையே. யாழ்ப்பாணத்தில் வீதி விபத்து குடும்பஸ்தர் மரணம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தர் நீர்வேலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த நான் ஹாஸ்பிட்டல் டைம் 22 வாட்டுக்கு போனால் வாழ்க்கை பெருக்கும். என்ன அவங்க இருக்கிற ஆட்களை பார்த்தா ஐயோ வருது போகுது என்ன செய்யுது. 72 வயது குறித்த நபர் 14ஆம் தேதி அஜ்வலியிலிருந்து நல்லூர் நோக்கி தூச்சக்கர வண்டியை சென்று கொண்டிருந்த வேலை பின்னால் வந்த முச்சக்கர வண்டி தூச்சக்கர வண்டி மீது மோதியது. பார்த்தியோ பின்னால் வந்து முன்னுக்கு போனாலும் மனுஷனை அந்த பார்க்காதானே போயிருக்கும். குறித்த முதலில் வீதி விழுந்து படுகாமல் இருந்த நிலையில் யாழ்ப்பாண போதனாவதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினர். அதன் பின்னர் நேற்று முன்தினம் 26 அவருக்கு மூச்சு எடுப்பதில் சிரமம் ஏற்பட்ட போது மீண்டும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சிகிச்சைக்கு அனுமதி பெற்ற நிலையில் பயன்படுத்தி இருந்தார். அப்போ நான் நினைக்கிறேன் பிள்ளைக்கு அவருக்கு ஏதோ நெஞ்சடிப்பட்டு போச்சு. என்னடா அப்போ முன்னுக்கு போகுது என்னடா அப்போ பின்னால் வந்து போதுன்னா அப்போ நாங்கள் என்ன முன்னுக்கு போக மாட்டோம். ஜாக்கியில் போன ஆபத்து இல்லைன்னு பார்த்தா ஜாக்கியில் போனாலும் பையன் நான் தான் ஜாக்கியில் தெரியும். ஒழிய தமிழர்களின் தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அமைச்சர் சந்திரசேகர் ஐயா இருந்துட்டு அலர்ட் என்ன பிரச்சனை? அலர்ட் ஆறுமுகம் மட்டக்களப்பில் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் கதைச்சு இந்த உள்ளூராட்சி தேவைக்கும் பிரச்சாரம் அங்கால பிரச்சாரத்தில் அனுக்கிறேன். அங்கால போட்டாரு என்ன. ஆனால் இனி வேண்ட வாக்குறுதி ஒன்று நம்ப கூட ஒரு டைம் என்ன தமிழா கட்சி என்னன்னா அங்கால இந்த கட்சி என்ன இனி எலெக்ஷன் தானே. இனி சும்மா எல்லாம் கதைப்பாங்களோ என்ன மாயில வந்து எல்லாம் கதைப்பாங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையோடா. கதைக்கு தானே கரைச்சல் கதை காட்டில் போட்டுவிடாது. அதுக்காக போய் சொல்லி என்ன பொய் எல்லாம் பொய் போலி நாடகங்கள் எல்லாம் நாடகங்கள். ஐயோ பொய் புரொலி தான் இல்லாமல் அதுதான் இப்போ நீ நெடுக்க சொல்கிறாரு குடும்பத்துக்குள்ளேயே பொய் புரொலி. என்ன புருஷன் செய்யறத பொஞ்சாதிக்கு தெரியுதில்லை, பொஞ்சாதிக்கிற புருஷனுக்கு தெரியுதில்லை. அப்போ நாட்டுக்குள்ளே என்ன ஆயிரம் காணாமல் ஆக்கப்பட்டவரில் 19 பேர் உயிருடன் உள்ளனர். விவரங்களை விரைவில் பகிரங்கப்படுத்தப்படும் என்கிறது காணாமல் போனவரை கண்டறியும் ஆணைக்குழு. என்னடா நல்லா இருக்கு. ஆனால் 19 பேர் தான் சொல்கிறாங்க. 19 என்னடா அது? எத்தனை 1000 கொடுத்தது கையில் உண்டு என்ன. சரி பொருளாதார மீட்சிக்கு சீர்திருத்தங்கள் அவசியம் சுட்டி காட்டியது IMF. அது தேவை. பண்டிகை காலத்தில் அரிசி தட்டுப்பாட்டுக்கு இடமளிக்கும் பத்த அமைச்சர் உறுதி. அவற்றை வேதியது தானே அவர் செய்யத்தானே வேணும். என்ன விளம்பரியதை போட்டிருக்கு விளம்பரம் செய்யும் இப்போ உங்கள் இல்லங்கள் இருந்தவாறே. பொறுப்பு கூறலை முன்னோக்கி நகர்த்தியுள்ளது பிரிட்டன். சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இவன் விளையாடுறான் இருந்தோம். இலங்கையில் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்களில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்து விலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் சேகரித்துள்ள ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இலங்கையின் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நேற்று கருணாமன் சொல்கிறார் பிரிட்டனில் ஒரு ஜெயிலில் இருந்து வரான்
கொண்டு அங்கே இருக்காரு அப்புறம் கொண்டு வந்து விட்டவங்களாம் பாதுகாப்பாக தானே. அப்புறம் அந்த டைமில் ஓ உங்களுக்கு அது அப்போ அப்படி படிச்சதோ அது சரி கொண்டு வந்து விட்டது. அந்த டைம் உங்களுக்கு விளங்கிட்டு இப்போ திரும்ப என்ன குற்றவாளின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அங்கே ஆண்டி அப்போ வச்சுருங்க அவன் சொல்கிறாரு அப்படி சொல்கிறேன். என்ன பிடிக்க இல்லையா அங்கே பிடிச்சிருக்கலாமே ஆண்டே சொன்னேன். அப்போ இந்த நான் குற்றவாளி இல்லை அதை எல்லாரும் ஜேகே காய்ச்சி விட்டாங்களே. கடவுள் என்ன நேற்று போட்டு விட்டாங்கள்ட்ட ஒரு அவரை ஒரு ஊடகத்தில் போட்டுவிடாது. இஞ்சால் பக்கம் மைந்தவ பாராட்டி பேசுறது, இஞ்சால் முந்தின தலைவரை பாராட்டி பேசுறது. அவர்கிட்ட தலைவர் அவருக்கு 2 தலைவர் தானே, முந்தி ஒரு தலைவர் பேருந்து ஒரு தலைவர் 2 தலைவரையும் புகழ்ந்து பேசுகிறார். இவர் தான் எங்களோட நாட்டின் தலைவர் 2 பேர் அவரையும் சொல்கிறா இவர் தான் எங்களுக்கு இதை நாங்கள் நம்புறோம் இருக்கா அப்படி போட்டுருந்தது பார்த்தேன். ஆனால் ஒரு காலத்துல ஒரு அசைக்க முடியாத ஆளாக இதை என்ன செய்யுது அந்த மனசுகள்லாம் பிரச்சனை. என்னடா 6 புள்ளி 6 சரியாட்டு எங்களுக்கு தெரியாது. அஷோ கடவுளே. சாமர சம்பத் கைது பிடிச்சவங்களா பிடிச்சிட்டாங்க. 3 ஊழல் வழக்கு போல. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சாமர சம்பத் தசநாயக்க இளஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சாமர சம்பத் தசநாயகிடம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஊவா மாகாண முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடு தொடர்பாக நேற்று காலை விசாரணை நடத்தப்பட்ட பழைய முறைகேடுகள் அதுகள் எல்லாம் வந்து சும்மா குண்டி எடுக்கிறாங்க முருகர். இல்லை அப்போவே பிளான் போட்டு இருந்துருக்குறாங்க எல்லாம் உப்பை போட்டு இருக்கிறாங்க. இப்போ முந்தி எழுதி வச்சிருந்த ஒன்றே இப்போ ஒவ்வொரு சரி போடுறோம் செய்யுது எல்லாம் எடுத்தோடனே சரி ஒன்று போட்டு விடுறோம். அதுக்கு தான் அடையாளப்படுத்துகிறாங்க. காசு இங்கே பேங்கில் இதுக்கு உதவின்னு சொல்லி எடுத்து சின்ன பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ காசு தவிர பிள்ளையாட்ட பற்றியோ அப்போ இந்த இப்படித்தான் எல்லாம் நடந்துருக்கு என்ன முந்தி. அப்போ இது பார்க்கவே 5 வருஷம் முடிய போகுது. இப்போ அரசாங்கத்துக்கு இந்த விளையாட்டுகளை பார்த்துட்டு இருக்க 5 வருஷம் முடிய போகுது. இப்போ எந்த என்னது அபிவிருத்தியும் செய்யலாம் அவரை போகுது என்ன இதுகளையும் பார்க்கலாம். இதுகளெல்லாம் களைகளெல்லாம் எடுத்து களைஞ்சா தான் இந்த ஒழுங்கு பார்க்கலாம். அடுத்த 5 வருஷத்துல அடுத்த வட்டம் அதுக்கு பேர் சனம் என்ன இது வரியா மாற்றி போட்டு விட்டா இவன் என்ன இந்த சனத்தையும் நம்பலாடாப்பா என்ன செய்த மக்கள் அந்தந்த நேரம் நினைக்கிறதா நடக்கும். இப்போ இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் தெரியும் விளையாட்டு எங்களை ஆக்கள்கிட்ட விளையாட்டுகள் ஒற்றுமை சின்னங்கள் ஒற்றுமை இல்லா சின்னங்கள் எல்லாம் தெரியும். வாக்காளர் ஒருவருக்கு 74,160 ரூபாய் வரை செலவிடலாம். வெளியிடப்பட்டது அதி விஷயம் 74 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் செலவழிக்கலாம். ரூபாய் வரை தான் செலவிடலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளர் அதிகபட்சமாக எவ்வளவு நிதி செலவு செய்யலாம் என்பதை குறிப்பிடும் அதி விசேட வர்த்தகமான அதுக்கு ஒரு வர்த்தகமான அதன்படி ஒரு வேட்பாளர் வாக்காளருக்கு ரூபாய் 74 முதல் 160 ரூபா வரை செலவிடலாம். என்னடா அது வேட்பாளர் வேட்பாளர் ஒரு வாக்காளர் வேட்பாளர் எங்களுக்கு செலவழிக்கலாமோ என்னதுக்கு செலவழிக்கிறது அந்த இதுவளுக்கு நோட்டீஸ் உள்ள இப்படி என்ன கர்மம். பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை. போக்குவரத்து அமைச்சு முடிவு எல்லா அமைச்சரும் முடிவுகள் எடுக்கிறோம் படப்படண்டு. ஆனால் செயல்படுத்துகிற மட்டும் தான் தெரியாங்கிறாங்க என்ன நல்ல முடிவுகளெல்லாம் பெறுது. கரணை பகுதியில் விபத்து மாணவர்கள் உட்பட 15 பேர் காயம். கொரோனா இது ரத்னபுரம் சாலை இங்கிரி அருகில் நேற்று தனியார் பேருந்து சிறிய லொரியின் நேருக்கு நேர் மோதியது. அங்க போய் நேருக்கு நேர் மோதினா இது சரி மற்ற கீழே பவுசர் விழுந்திருக்கு. பள்ளத்தில் வந்து பாரவதி விபத்து சாரதி உட்பட 20 பலி. 2 பேர் சரி ஸ்பாட்ல அந்த ஸ்பாட்ல ஐயா என்ன அங்கேருந்து கீழே குதிச்சா என்ன கீழே இதல்ல என்ன சினிமா மேலே கீழே மெத்த வச்சு விடுறது சினிமாவே. கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம் கிரிக்கெட் IPL நிக்கோலஸ் பூரன் ரன் மழை சன்ரைசர்ஸை ஈஸியாக வென்றது லக்னோ. ஒன்றிய ஆளை வென்றுட்டாங்க. சன்ரைசர்ஸ் இது டோனி சன்ரைஸ் இல்லையே சென்னை சூப்பர் கிங்ஸ் அது சென்னை இது. IPL செய்தி துளிகள் சேப்பாக்கம் CSKவின் கோட்டை சவாலை எதிர்கொள்ளுமா RCP வாட்சன். இது என்னடா எல்லாம் பேர்கள் எல்லாம் தொடரை வென்றது நியூசிலாந்து. பயமறியாத இளம் இந்திய வீரர்கள் ஸ்டைனிஸ் போலாரம் CSK என்று சொன்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்றைய ஆட்டங்கள் சென்னை இடம் சேம்பாக்கம் மைதானம் பெங்களூர். சென்னையும் பெங்களூர் அடிக்க போதாம். காலமே மழை வரப்போதோ ஒரே பக்கியாது. சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல். பாரு எத்தனை வாகனம் நிற்குது. டிப்பர் எல்லாம் மணல் கிளிநொச்சி சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபட்ட
டிப்பர் வாகனங்கள் புதுசாரால் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டோம். அந்த வகையில் கிளிநொச்சியில் சட்டவிரோத மண்கடத்தல் வீதி அனுமதி பத்திரம் அன்றி ஐயோ பத்தி முழுக்க பிடிச்சி விட்றாங்களே என்ன விட்டு கதையும் இல்லை கதையும் இல்லை வாங்க மக்கள் இல்லை பிடிச்சது அள்ளி நடத்தோண்டே கொட்டணும் என்ன பண்ணேன் இதுவே இந்த கோட்ஸ் கிடந்து இந்த அதுக்கு மேலே விற்பனையில போடும். பெருமளவான கஞ்சா பொதிகள் திக்கம் கடற்கரையில் மீட்பு. நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் கைது. நேற்று நான் கஞ்சிட்டு போனவங்க. இல்மனேட் அகழ்விற்கு அனுமதி ரத்து செய்ய தீர்மானம். இல்மனேட் முல்லைத்தீவு அங்கே கொக்குழாய் புல்மோட்டை அங்கே சொம்பலை வரை முல்லைத்தீவு கொக்குழாய் தொடக்கம் சொம்பலை வரை மிஸ் வெஸ்ட் கெலிசாண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இல்மனேட் அகழ்வதற்கு முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதி கோரியிருந்த நிலையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் துரைராசா ரவிகரன் கடுமையான எதிர்ப்பினை இல்மனேட் அகழ்வதற்கு அனுமதி வழங்குவதில்லை முடிவெடுத்தாச்சு. அணைவிட்ட கடல் இங்கே அள்ளிவிட நீ சொல்லுவாங்க கடல் கிட்ட வந்துடும்டா கிராமத்துக்குள்ள அது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எங்காலும் செய்யலாம் சரியோ. கொக்குழாய் இல்மேட் அகலப்பட்ட இடங்களும் குறித்த நிறுவனத்தால் சீர் செய்யப்பட வேண்டும் எனவும் அதை முதல் சீர் செய்யுங்க. தண்ணி வந்து நிற்கிது உள்ளுக்கு. முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்குமுறை கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போது இந்த விடயம் தொடர்பில் பேசப்பட்டது. ரவிகரன் ஐயா சத்தியான இதெல்லாம் இருக்கிற கவனம் தான் நாட்டில் என்ன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பந்துர பதவி விலகல். புத்தாண்டை முன்னிட்டு சலுகை விலையில் உணவு பொதி அங்கே இஞ்ச கொடுக்க போயிருமே சந்தோஷம் இல்லையாக்குமே என்ன. பகீரவை சந்தித்த அமெரிக்க தூதுவர் நாம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சொல்லி யாரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நியூஸ் இருக்கு. மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் தூக்கமின்மை. அது போனை பார்த்தா என்ன செய்கிறது தூக்கமின்மை தானே வரும். ஃபோனை நடுக பார்த்தோன்னு இருந்தால் அந்த ஃபோன்லேருந்து வர அலை இருக்கல ஒரு கலர் அந்த இது இருக்காம அது தூக்கத்தை கெடுத்தோண்டு இருக்குமா தூக்கம் பெறப்படாது நீல அது இருக்கா. அப்போ அதோட பார்த்தோன்னு இருந்தால் அது அப்பா அப்பா பார்த்தோன்னு ஃபோனை பார்க்கட்ட பிள்ளைண்டு போட்டு விட்டுட்டா என்ன பிள்ளை படிக்குதுன்னு ஃபோனை பார்த்து கொடுத்தா நடுக பார்த்தோன்னு தான் நீ கண் கிடப்புது என்ன. 63% மாணவர்களுக்கு போதுமான தூக்கம் கிடைக்காமை கவலைகளை எழுப்புகிறது என சமூக மருத்துவ ஆலோசகர் ஸ்ராந்திகா விதானகி தெரிவித்தார். சுகாதார ஊக்குவிப்பு தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பில் குறித்த தகவலை வெளியிட்ட அவர் தூக்கம் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது என்றும் 16 தொடக்கம் 17 வயதுடைய பாடசாலை மாணவர்களில் 8.2% 4 மணி நேரம் அல்லது அதற்கு குறைவான தூக்க நேரத்தை கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். காரணம் கூட நெடுக படிக்கிறது ஃபோனை பார்க்கறது இதெல்லாம் பிரச்சனை. நானும் அந்த இது தொடங்கியிருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் யாழ் பல்கலைக்கழகில் ஆரம்பமான நனோ தொழில்நுட்ப மாநாடு தூய சக்தி மற்றும் சுகாதார பயன்பாடுகளுக்கான அதிநுட்ப நனோ நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ன திரவியங்கள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச மாநாடு 2025ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகில் நேற்று வியாழக்கிழமை காலை கைலாசபதி அரங்கில் ஆரம்பமானது. தெரியும் நானோ தொழில்நுட்பம் நோர்வே நாட்டு உயர்கல்வி ஆற்றல் அபிவிருத்தி இயக்குநரகத்தின் உதவியுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தாலும் இந்திய கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனத்தினாலும் மேற்கு நோர்வே பல்கலைக்கழகத்தாலும் இம்மாநாடு கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக குறித்த மாநாடு இன்றும் இடம்பெறவுள்ளது. நல்ல வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்ல விஷயங்களும் செய்கிறாங்களே. இந்தியாவில் பாரதம் படி நடுவானில் மோதிக்கொண்ட போர் விமானங்கள் நான் சொன்னேன் என்னடா ரோட்டில் நேருக்கு நேர் மோதுவாங்க மேலே மோதுவாங்க ட்ரெயினும் மோது போடா நேருக்கு நேர் இன்டர்சிட்டியில் போகிறதுக்கும் பயமாக இருக்கு. நாட்டு வானில் பிரான்ஸ் விமானப்படையின் 2 ஜெட் ரக போர் விமானங்கள் நேற்று முன்தினம் பயிற்சியின் போது அட மக்கடா இவங்கள் பயிற்சி மாதிரி சுழண்டோன்னு வந்திருப்பாங்க நேருக்கு இவங்க கதைச்சி மோதி பார்த்தாங்க அடிச்சு விடுவோம் வாரியோன்னு கேட்டாங்களோ அதுவும் ஒரு பயிற்சி செய்வோம் மொக்க பையன் எங்களை கேட்குற இல்லை இதுவெல்லாம் பயிற்சிக்கு நாங்கள்லாம் போய் பயிற்சி கொடுக்கணும் எங்களுக்கு உயர்த்தின பதிக்கிறதோட சும்மா மோதுப்படுறாங்க எங்களுக்கு பிரேக்கு பிடிக்க பிரேக்கு கிளச்சி தெரியாமல் இருந்தால் என்ன. இந்தியா சீனா அதிகாரிகள் பீஜிங்கில் பேச்சுவார்த்தை. எங்கே எல்லா இடம் பேச்சுவார்த்தை செய்கிறாங்கடாப்பா யுத்தத்தை கொண்டாடுறாங்க பேருந்து கொண்டாடுறாங்க பேருந்து திடீர்னு அடிக்கிறானுகள் என்ன நடக்குது உலகம் எல்லாம் உலக பூமிக்கு அடியில் ஏவுகணை நகரம் கிடக்கிறெல்லாம் கிடக்கட்டும் கிழவனை தூக்கி மடியில் வைக்கின்றான் காணொளி வெளியிட்டது ஈரான் பதற்றத்தில் உலக நாடுகள் என்ன நடக்குடாப்பா
ஈரானின் பூமிக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் இராணுவம் சோமித்து வைத்துள்ளது. இந்த ஏவுகணை நகரம் தொடர்பான காணொலியை ஈரான் அரசு வெளியிட்டோம். வச்சுட்டு பேருந்து அதுக்கு வேற பந்த காட்டுறது என்ன வீடியோ பார் வச்சிருக்கிறான் எதுவும் கதைச்சி என்ன நிலத்துக்குள்ள நிலத்தை தோண்டி அதுவும் ஒரு வில்லங்கம் என்ன கூடாது தானே என்ன என்னடாப்பா அப்படியே நிலத்துக்கான பந்தம் சேர்த்துருவாங்களே அங்கேக்கும் என்ன பயமாக இருக்குது. இவங்க கிண்டி எங்கெங்கே போய் வச்சு எங்கெங்கே பாதை வச்சுக்கிறாங்களோ இல்லையா எலி புத்து வச்சாங்க அமெரிக்காலாம் போய் ஒழிக்கிறாங்களோ இல்லையா எல்லாத்தையும் கொண்டு என்ன பாத்திய விளையாட்ட ஈரான். ஹமாஸுக்கு எதிராக காசாவில் போராட்டம். ஹமாஸ் அதுக்கு எதிராக காசாவில் மக்கள் வந்து பார்த்தாங்க சரி வராது. இது எங்கண்ட மக்களும் இப்படித்தான். ஒரு நாளைக்கு 7 கட்டத்தில் பொறுத்தது போதும் பொங்கியல் மனோராட்ட மாதிரி எழும்பினாங்களோ சரி எல்லாரும் சரி. A1 தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை பார்வையிட்ட கிம். அது AI தற்கொலை தாக்குதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கூடிய தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களின் சோதனையை வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மேற்பார்வையிட்ட. அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா தற்கொலை தாக்குதல் என்ன நிலத்திலும் கடலிலும் பல்வேறு தந்திரோபாய இலக்குகள் மற்றும் எதிரிகளின் செயற்பாடுகளை கண்டறியும் திறன் கொண்ட புதிய மேம்பாட்டு படுத்தப்பட்ட உளவு ட்ரோன்களை கிம் ஆய்வு செய்ததாக வடகொரியாவினர். அப்போ ஈரான் நிலத்துக்களை போய் கொடுத்து விட்டுருவாங்களே என்ன அது அவங்க ஒற்றுமை தானே அவங்க ஒற்றுமை. இவங்களிடம் பிள்ளையாத்தாங்களுக்கு இவங்கள்ட நடவடிக்கைகளை பார்த்தா எனக்கு கண்டா ஒன்றும் பிளாங்கே இல்லை. சாரி இதை பற்றி அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றி கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்குது. என்ன தொடர் கொண்டு போது என்ன நடக்குது காஜா சம்பளம் என்ன பிரச்சனை. கிளிநொச்சி முல்லை மாவட்ட பிரதி பொலிஸ் அதிபராக சந்திரசேன மாற்றிட்டாங்க. கிளிநொச்சி முல்லை மாவட்ட பிரதி பொலிஸ் அதிபராக J.A. சந்திரசேன தனது கடமைகளை நேற்று பொறுப்பேற்றார். இடநமோட சந்தையில் உள்ள அலுவலகத்தில் தனது கடமைகளை சர்வமத வழிபாட்டுடன் பொறுப்பேற்றார். இந்த கிளிநொச்சி நடக்க என்ன எனவே கடமையாற்றிய பிரதி போலீஸ் அதிபர் சமந்த டி சில்வா போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து J.A. சந்திரசேன கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்ட நிலையில் தனது கடமைகளை டக்குன்னு மாற்றிட்டாங்களே பிரச்சனையும் மாற்றுறாங்களே எல்லாரையும். அவங்க தங்களுடைய ஆட்சியில் இருக்க கொஞ்சம் பேர் மாற்றுவாங்களே. ஏல விற்பனை இருக்காங்க. கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் நாளை 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நீதிமன்ற வளாகத்தில் 30 மோட்டார் சைக்கிள் போகமுடா 4 மோட்டார் வாகனங்கள் 2 படகு இயந்திரங்கள் 4 துவிச்சக்கர வண்டிகள் கேஸ் சிலிண்டர் மற்றும் ஃபயரன் பேர்னர் என்ன பேர்னர் என்பன ஏல விற்பனை செய்யப்பட உள்ளது என கிளிநொச்சி மாவட்ட இந்த இதே போகணும். இந்த முஸ்லீம் சகோதரர்கள் அவன் தான் இந்த கூட இந்த பிஸ்னஸ் செய்யணும் ஆக்கள் போயிட்டு எடுத்து பிரித்து போட்டு சட்டவிரோத அங்கே ஒன்று விதிக்காதாம் என்ன கோட்ஸில் விடுற மூட்டைகள் கோது தான் நிற்குமா உள்ளாலிலாம் கட்டி போடுவாங்களாம் என்ன கொடுப்பாங்க நினைக்கிறேன். நல்லது இங்கே சட்டவிரோத பீடி இலைகள் முருங்கன் பகுதியில் மீட்பு 20 கைது. இது எங்கே கொண்டு வருவேன் பீடி இந்தியாக்காகவும் என்ன. யாழிலிருந்து கிளிநொச்சிக்கு பயணித்த கப் ரக வாகனத்தில் 20 கிலோ கஞ்சா மீட்பு சந்தேக நபரும் கைது. கப்பு வாகனம் என்றால் விட்டுருவாங்களே ஏதோ பெரியாக்கள் வராங்களா விட்டுருவாங்களா அதில் கொண்டு விடுவாங்களே இவங்க என்ன எல்லாம் விஷயத்தோட நல்ல வடிவான வாகனங்களை போனால் இவங்களை பெரியாக்கள் விட்டுருவாங்களே என்ன. வீதியில் கட்டாக்காளி மாடுகள் நிற்கும் இடத்து ரூபா 10,000 தண்டம். வெரி குட். புதுக்குடிப்பு பிரதேச செயல கூட்டத்தை தீர்மானம். இது நல்ல விஷயம். இனி பார் பின்னால் முன்னா தெரிய போயிடும் எல்லாரும் இல்லையே மாட்டுக்காரர் அது அந்த புதுக்குடிப்பு சந்தையில் கோணம் அடித்து இறங்கி திருத்தினா தான் போகுது மாடு இப்படியே வசூல் வரலாது. பாதுகாப்பு பிரச்சனை. பாதுகாப்பு பிரச்சனை. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலகத்திற்கு ஏற்பாட்டு தென்மராட்சி பிரதேச செயலமும் தென்மராட்சி பிரதேச கலாச்சார பிரிவும் இணைந்து நடத்திய கலைஞர் ஒன்று ஊடலும் ஆற்றிய நிகழ்வும் கடந்த செவ்வாய்க்கிழமை சாவச்சேரி கலாச்சார மண்டபத்தில் தென்மராட்சி பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர் சர்மிளா துஷ்யரன் தலைமையில் இடம்பெற்றது. அங்கே நடந்திருக்கு என்ன சரி. அது கலாச்சார விழாவிலும் நடக்குது. இங்கே நட்டு மூலம் என்னையினும் பழகிறது நல்ல. பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் மொக்குத்தனமாக செயற்படுகிறது. பயணத்தடை வைத்த பிரிட்டனை கடுமையாக சார்ந்தது மொக்குத்தனமாக செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இது என்ன கரைச்சலடா வாங்கி விடுவோம் இருக்கும் நல்லா இருக்கும் போடுது. பிரித்தானிய அரசாங்கம் போர்க்குற்றங்களுக்கான கருணாமான் உள்ளிட்ட 5 பயணத்தடை விதித்துள்ள நிலையில் பிரித்தானிய அரசாங்கத்தை மொக்கு அரசாங்கம் என கருணாமான் விவரித்துள்ளார்.
விமர்சித்துள்ளார். கல்குடாவில் நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் சொல்றேன், அமைச்சர் பிரித்தானிய சிறைச்சாலையில் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போது பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளதாக கேள்வி எழுப்பினேன். என்ன நீ அங்கே இருக்க என்ன கண்டுபிடிக்காம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். மேலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் நான் 2006ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு அங்கு 8 மாதங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தேன். அப்போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்துள்ள எப்படியானது ஒரு மொக்கரைதாங்க அது. அரச மரியாதையுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வரை என்னை பாதுகாப்புடன் கொண்டு வந்தார்கள். அப்போ அதுவும் மொக்கையா, அது நல்லதுதான். அப்படியெல்லாம் கொண்டு வந்து வைக்கணுமே. அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இப்போதான் விளங்கி இருக்கு கருணாம்மான் பிளவு விட்டுட்டார். அதுவும் சொல்கிறார். ஆகவே இதெல்லாம் கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை. இதற்காக புலம்பெயர்ந்து வாழுகின்ற சில அருடிகள் ஒத்துழைப்பு வழங்குகின்றனர் எனவும் மேலும் தெரிவித்தார். ஐயோ கடவுள். போலீஸ் திணைக்களத்தில் என்ன எனக்கு நாக்கு பிறழுது இல்லை இன்றைக்கு தடிச்சு போச்சு. போலீஸ் திணைக்களத்தினுள்ளும் ஊடுருவியுள்ள குற்ற கும்பல்கள். வெரி குட், நல்லது தானே அது. ஐயோ கடவுளை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் திணைக்களத்திலும் ஊடுருவியுள்ளதாக சில அதிகாரி. அதுக்கே போன நிலை என்னடா, நாங்கள் போலீஸை நம்பினா போலீஸ் தீவிரவாத குழுக்கள் வேரோடு களையப்படும். நலிந்த ஜெயசி சூளுரை 6 மாதம் ஆச்சு அரசாங்கம் வந்தேன். சரி, வேரூண்டு உள்ள தீவிரவாத குழுக்கள் எல்லாம் களையப்படுமா? என்ன தெரிய எப்படி ஆட்டி கொண்டே இருக்கிறேன். சாரப்பாம்பு கடிச்சாக்கள். சூட்டு சம்பவங்களால் பாதுகாப்புக்கு குந்தகம் இல்லை. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உறுதி. பொற்பதி அறிவாலய ஆண்டு நிறைவு விழா. மண்டதீவு வழிப்பிள்ளையார் ஆலய பொதுச்சபை கூட்டம். வழிப்பிள்ளையார் தான் தெருவழியான இருக்கிற பிள்ளையார் இருக்கிறவர். சரி, செய்திகள் முடிவடைந்தது. நாங்கள் ஆசிய திரையங்கத்துடன் இணைந்து கொள்வோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122226113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.